அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை குறைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி வருகிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். அன்பின் யாக சாலை நீயே என்று பரதன் சத்ருக்கனை போற்றுதல். பாடல் எண் 973. காரன்பா நீரன்பே கருணையிலும் பேரன்பே, பேரன்பு தம்பி எனும் பெரும் பண்பு சாரன்பே, வேரன்பா பல அன்பா விண்ணன்பின் நேரன்பே, யாரன்பும் போர் அன்பின் யாக சாலை கூறன்பே. இதுவே 923வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். காரன்பா நீரன்பே கருணையிலும் பேரன்பே என்ற முதல் வரிக்கான விளக்கம். காரன்பு என்கிற மழையின் அன்பை போல் வேண்டியவர் வேண்டாதவர் என்று பார்க்காமல் அனைவருக்கும் மழை பொழிந்து அனைவருக்கும் நலம் புரிந்து நன்மையை செய்யக்கூடிய காரன்பு என்கிற நீரின் அன்பினை போல் கருணை என்கிற அன்பால் விளையக்கூடிய கருணையை விடவும் பெரும் அன்பாக பேரன்பாக கருணையை விடவும் பேரன்பாக திகழக்கூடிய பெரும் அன்பினை கொண்ட என் சகோதரனை பேரன்பு தம்பி எனும் பெரும் பண்பு சாரம்பி, பெரும் அன்பு கொண்ட தம்பி என்கிற பெரும் பண்பு நல்ல பண்புகளின் சாராக விளங்கக்கூடிய பெரும் பண்புள்ளத்தை கொண்ட என்னுடைய அரும் தம்பியே, வேரன்பா பல அன்பா விண்ணன்பின் நேரன்பி. வேரன்பு என்கிற தாவரங்களின் வேர்கள் கொண்டிருக்கக்கூடிய அன்பா, அந்த தாவரங்களை தாங்கியும் மண்ணிலிருந்து நீரை ஒருங்கியும் உணவுப் பொருள்களை எடுத்து கொடுத்தும் அந்த தாவரங்களை வேர்கள் தாங்கி நிற்பதைப் போலவே எனக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்து என்னையும் தாங்கி இருக்கக்கூடிய வேரன்பா என்னை காத்து நிற்பதன் மூலமாக விண்ணன்பு என்று சொல்லக்கூடிய அளவிலே வான்வரையிலும் உயர்ந்து நிற்கக்கூடிய பெரும் அன்பாகவும், விண்ணன்பு என்கிற ஒளி என்பாகவும் மழை என்பாகவும் விளங்கி அந்த விண்ணன்பின் நேரன்பு என்று சொல்லக்கூடிய விண்ணுக்கும் உவமையாக விண் அன்புக்கும் உவமையாக திகழக்கூடிய இழிவில்லாத பெரும் அன்பினை கொண்டவனே, யாரன்பும் போல் அன்பின் யாக சாலை கூறன்பு. யாருடைய அன்பு உன்னுடைய அன்புக்கு இணையாக, உன்னுடைய அன்பானது அன்பின் யாகசாலை என்று சொல்லக்கூடிய அளவிலே யாகசாலை என்கிற தியாக சாலையாக உன்னுடைய அன்பானது பெரும் தியாகத்தால் உருவானது. அவ்வாறு யாகசாலை என்னும் அன்பின் யாகசாலை என்னும் தியாகசாலையாக விளங்கக்கூடிய உன்னுடைய அன்புக்கு இணையாக யாருடைய அன்பும் வராதே என்னுடைய அன்பு தம்பியே என்று அந்த பரதனானவன் தன்னுடைய தம்பியை போற்றி பேசினான். இதுவே 923வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 974வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையர்களால் அடியேறி இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.